இன்று மாலை ஆளுநர் ஆர் ரவியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். கிண்டியில் இருக்கும் ராஜ்பவனில் ஆளுநர் சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மசோதாக்கள் நிலுவையில் இருக்கும் விவகாரம் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் இன்று மாலை ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தெரிகிறது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி முதலமைச்சருக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்நிலையில் இன்று மாலை ஆளுநரை முதலமைச்சர் ஸ்டாலின் கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேச இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்களை பதிவு செய்யும். முக்கியமாக ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தமிழக அரசை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து பேரவையில் பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அது தொடர்ந்து கிடப்பில் போடப்படுவது ஏற்புடையதாக இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில்தான் மசோதாக்களை கிளப்பில் போடுவது கவலைக்குரியது என தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முதலமைச்சரும் ஆளுநரும் சந்தித்து பேசி இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தான் ஆளுநர் தரப்பிலிருந்து முதலமைச்சர் சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு அதற்கான அறிவுறுத்தலும் கூட ஆளுநர் மாளிகையிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்போது மிக்ஜாம் புயலின் காரணமாக நிவாரணப் பணிகளை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்ததால் ஆளுநரை சந்திப்பதற்கான அந்த நேரம் என்பது கொடுக்கப்பட முடியாமல் இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று மாலை 5:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் 5:30 மணிக்கு சந்திக்க இருப்பதற்கான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மசோதாக்கள் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாக்களுக்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இது தொடர்பான விவாதம் என்பது நடைபெறும். ஏனென்றால் ஒவ்வொரு மசோதாக்களுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது. 2 ஆண்டுகளாகவே பல மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து அறிவுறுத்த இருக்கிறார். மிகவும் குறிப்பாக ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது என்பது தொடங்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. அதற்கு முன்பாகவே இந்த மசோதா தொடர்பான விவகாரங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி பேசி ஒரு நிலையை எட்டப்பட்டுவிட்டால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆளுநர் உரை என்பது எவ்வித சிக்கலும் இல்லாமல் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதற்கான நேரமும் திட்டமிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக இவை அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தற்போது நிவாரணப் பணிகள் பெரும்பான்மையாக முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். மாலை 5:30 மணிக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அதில் தமிழக அரசின் சார்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அனைத்தையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துரைக்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.